எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரேடை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் பார்பர் மற்றும் கான்ஸ்டபிள் கார்பெண்டர் இவங்க டியூட்டி எப்படி, எந்த மாதிரி டியூட்டிலாம் கொடுக்கப்படுது இவங்களுக்கு, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணி நான் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பிள்ளைகளுக்கு டிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ட்ரேட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க, அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம், எப்படி ப்ரொமோஷன் வாங்கலாம் சொல்லி சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், அதாவது சிஏபிஎஃப்ல எந்த நீங்கள் ஃபோர்ஸு போனாலும் சரி, பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, இது மாதிரி எல்லா ஃபோர்ஸ் போனாலும் சரி, உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பார்பர் பார்த்துடலாம். இந்த பார்பர் ட்ரேட் வந்து எல்லாருக்கும் தெரியும். பார்பர்னா என்னங்கிறது எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். அதே வேலை நீங்கள் உள்ளேயும் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்பருக்கு 2 லொக்கேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது ப்ரூஃப் சென்டர் ஒன்று கிடைக்கும், 2வது படாலியன் ஒன்று கிடைக்கும். படாலியனில் போனீங்க அப்படின்னா வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். படாலியனில் வேலை கம்மி அப்படின்னா யாரும் டெய்லி முடிவெட்டு போகிறது இல்லைல்ல. மாதத்துக்கு ஒரு டைம் விட்டுவாங்க, இல்லை 20 நாளைக்கு ஒரு டைம் முடிவெட்டு போகிறாங்க, இல்லை 15 நாளைக்கு ஒரு டைம் முடிவெட்டு போவாங்க. இவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு வந்து பார்பர் படாலியனில் அந்த அளவுக்கு வேலை இருக்காது, ரெஸ்ட் தான் இருக்கும். பார்பருக்கு நைட் ஓட்டி 95% போட மாட்டாங்க. ரேர், எங்கேயாவது ஒரு கஷ்டமான லொக்கேஷன்ஸ் இருக்குது, இல்லை அந்த லொக்கேஷனில் கம்பெனிலாம் வெளில டியூட்டிக்கு போயிட்டாங்க, இங்கே ஆள் இல்லை அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணப்படுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு நைட் ஓட்டி வெளியே போகிற டியூட்டிலாம் மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க கான்ஸ்டபிள் பார்பர் கன்ஃபார்ம் ட்ரேட்மெண்ட்ஸ், அதனால அவங்களுக்கு வந்து நைட் ஓட்டி ரொம்ப கம்மி. பட்டாலியன் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, கம்பெனிஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பட்டாலியனுக்கு 2 பார்பர் இருப்பாங்க, கம்பெனிஸில் ஒரு பார்பர் இருப்பாங்க. லீவ் போகும்போது டேன் வைஸாக மாற்றிக்கிடுவாங்க. பட்டாலியன்லேருந்து டேன் வைஸாக அவங்கள இங்கேருந்து அந்த கம்பெனி லீவ் போயிட்டாங்களா, அந்த கம்பெனி இங்கே ஹெட் குவார்ட்டர்லேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ ஜிசிக்கு வருவோம். இப்போ ஜிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 100% குரூப் சென்டரில் 100% பார்பருக்கு டியூட்டி கிடையாது, முடிவெட்டுறது மட்டும்தான். இப்போ குரூப் சென்டர் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இப்போ ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் இருக்கும், 100 பேர் 5000 குவார்ட்டர்ஸ் 4000 குவார்ட்டர்ஸ் இருக்குது, அவங்களாம் அங்கே தான் முடிவெட்ட போகிறாங்க. இப்போ அங்கே உள்ள டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்களும் முடிவு விட்டுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்பர் ட்ரேடுங்கிறது பெஸ்ட்டான ட்ரேடு. ஏன்னா வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்த வேலை தானே பார்க்க போகிறோம், புதுசு ஒன்று பார்க்க போகிறது இல்லை. ஆல்ரெடி பார்க்குற வேலையை சிவிலில் பார்த்துருக்கோம், இல்லை கடை வச்சுருந்துருப்போம், நம்ம சர்வீஸ் பண்ண ஆசை இருக்கும், இல்லை நமக்கு தெரியும், இல்லை நம்ம படிச்சிருப்போம், ஏதாவது கோர்ஸ் படிச்சிருப்போம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஒரு ட்ரேடு வந்து உங்களுக்கு ஒரு கட்டிங் பண்ணி காமிச்சா, முடிவெட்டி காமிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூடவே ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பார்பருக்கு. ஃபஸ்ட்டு 2017க்கு கீழே அப்படிலாம் இல்லை, 2017 கீழே வரைக்கும் நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். கேள்வி கேட்பாங்க, ஒரு பேசிக்கான ஒரு மிஷின் எப்படி பிடிக்கிறாங்க, சிஸ்டம் எப்படி பிடிக்கிறாங்கிறத வச்சு பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஐடிஐ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்பர் டியூட்டி உங்களுக்கு சம்பளம் அப்படியே மிச்சமாகும். ஒரு சிப்பாய், ஒரு கான்ஸ்டபிள்லேருந்து யாராக இருந்தாலும் முடிவிட்டாலும் மினிமம் 20 ரூபா கொடுப்பாங்க, 10லேருந்து 20 ரூபா மினிமம் கொடுப்பாங்க. இது வந்து கம்பல்சரி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க வேலை செய்கிறாங்க, அதனால ஒரு சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குறது. அதனால் டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ண கண்டிப்பாக காசு தான் கொடுத்து ஆகணும் அப்படிங்கலாம் எந்த கட்டாயம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் கொடுப்பாங்க, நம்மளும் கொடுக்குறோம், ஒரு சந்தோஷத்தில் கொடுக்கணும், அவ்வளோ. முடி வெட்டுறாங்க கொடுக்குங்கிற இதில் கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி சிவிலில் வந்து வெட்டுறாங்கல்ல, வெளில இருந்து குவார்டர்ஸில் இருக்க பசங்க வெட்டுறாங்க அப்படின்னா அவங்க மினிமம் கம்பல்சரி 20 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிசைனாக வெட்டணும், ஒரு ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி வெட்டணும்ல, அதனால அவங்க தகுந்த மாதிரி வெட்டுறதுனால ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட கொடுப்பாங்க அவங்க. இப்போ நம்மலாம் முடி வெட்டணும், சர்வீஸ் பண்ணுறவங்க முடி வெட்டணும் அப்படின்னா எப்போதும் ஒரே மாதிரி 0 கட்டிங், இல்லை ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் வச்சு தான் எப்போதும் ஸ்ட்ரைட்டாக அட்டாக் கட்டிங் போட்டுறது வழக்கம். அதனால் நமக்கு என்ன அந்தளவுக்கு நேரம் போகுது, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் டக்கு டக்கு வேலையை முடிச்சு காமிச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்பர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து சூப்பரான ட்ரேட். அது போக சண்டே மற்ற இதெல்லாம். 2வது செவ்வாய்க்கிழமை என்றைக்குமே 100% ஹாலிடே பார்பருக்கு. செவ்வாய்க்கிழமை முடி வெட்ட மாட்டாங்க, அதனால அவங்கள வந்து படல்னியில் வந்து மெஸ்ஸில் ஏதாவது காய்கறி வெட்டுறது அந்த மாதிரி அமுச்சு விட்ருவாங்க. ஜிஎஸ்டியில் 95% ரெஸ்ட்டாக தான் இருக்கும், வேலை வாங்க மாட்டாங்க. ஏன்னா சண்டே ஃபுல்லாக வேலை இருக்குல்ல, சண்டே ஃபுல்லாக ஆஃபீஸர் வீட்டுக்கு போகணும், ஆஃபீஸருக்கு முடி வெட்டுவாங்க, எல்லாரும் சண்டேக்கு ரெஸ்ட் இருப்பாங்க, அப்போ முடி வெட்டுவாங்கனால சண்டே ஃபுல் டே கண்டிப்பாக வேலை இருக்கும். செவ்வாய்க்கிழமை முடி வெட்ட மாட்டாங்க, செவ்வாய்க்கிழமை ரெஸ்ட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, ரெஸ்ட் இருக்குது. அடுத்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பெண்டர்.
கார்பெண்டர் கான்ஸ்டபிள் கார்பெண்டர் வந்து அதே மாதிரி 2017 கீழே வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஐடி சர்டிஃபிகேட் கேட்கல. 2017, 21 அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மாற 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 இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஐடி சர்டிஃபிகேட் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ உள்ள 2026லையும் ரெக்ரூட்மெண்ட் அந்த போர்டில் வந்து ஐடி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. கார்பெண்டர் அந்த ட்ரேடை பொறுத்தளவில் இது வந்து ஹெட் கோர்ட்டில் நீங்கள் இது போனீங்கன்னா படலிங் போனீங்கன்னா ஹெட் கோர்ட்டில் ஒரு ஏஎஸ்ஐ இருப்பார், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, ஒரு 2லேருந்து 3 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. ஹெட் கோர்ட்டில் மட்டும்தான் போஸ்டிங் உங்களுக்கு, கம்பெனியில் போஸ்டிங் கிடையாது. ஹெட் கோர்ட்டில் கம்பெனியில் போஸ்டிங். கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது, ஏதாவது ஒரு கதவு செய்யணும், ஏதாவது ஒரு நாற்காலி செய்யணும், இல்லை ஏதாவது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து படலிலேருந்து கம்பெனிக்கு அனுப்பிவிடுவாங்க. கார்பெண்டரோட வேலை படலின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோர் இது செய்கிறது, ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறது, ஏதாவது வேலை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ரேக் அடிக்கிறது, அதாவது நம்மளோட ரூமில் வந்து ஏதாவது உடஞ்சி போனாவோ ரேக் அடிக்கணுமோ ஏதாவது வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரென்த்து இவ்வளோதான். இவங்களுக்கு வந்து 3 மாதம் ட்ரைனிங். கார்பெண்டருக்கு 3 மாதம் ட்ரைனிங் தான், பார்பருக்கு 3 மாதம் ட்ரைனிங் தான். இப்போ கார்பெண்டருக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 100% நைட் டியூட்டி வரும், ஆர்ஓபி வரும், ரோடு ஓப்பனிங் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆர்ஓபி அதாவது பேட்ரோலிங், இந்த கேம்பஸ் சுற்றி உள்ள பேட்ரோலிங் டியூட்டி வரும், ப்ரொடக்ஷன் டியூட்டி வரும். ஆனால் பார்பர் டியூட்டி வராது. கார்பெண்டருக்கு இந்த டியூட்டி எல்லாம் வரும். இவங்களுக்கு கார்பெண்டருக்கும் ஏஎஸ்ஐ வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. பார்பரில் ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஏஎஸ்ஐலாம் இன்னும் வைக்க வாய்ப்பு இல்லை, வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார்பெண்டரில் ஏஎஸ்ஐ வரைக்கும் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. அடுத்து ஜிஎஸ்டிக்கு வந்து வச்சுக்கோங்க. குரூப் சென்டருக்கு வந்தோம் அப்படின்னா கார்பெண்டரில் வந்து ஒரு ஏஎஸ்ஐ இல்லை 2 ஏஎஸ்ஐ இருக்கலாம், 2 ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கலாம், 2லேருந்து 3 கான்ஸ்டபிள் இருக்கலாம். ஏன்னா குரூப் சென்டர் ஜிஎஸ்டி, குரூப் சென்டர் சிடிசி, ஆர்டிசி இந்த மாதிரி லொக்கேஷன் வந்து பெரிய லொக்கேஷன்ஸு, ஸ்ட்ரென்த்து அதிகமான லொக்கேஷன்ஸு. அதனால வந்து வேலை அதிகமாக இருக்கும். அதனால் டோர்லேருந்து அந்த எப்பவும் செய்கிற வேலை, கார்பெண்டர் வேலை என்ன வேலையோ அதுதான் இருக்கும். அதுபோக நம்ம ரூமில் இருக்கிற வேலை, கபோர்டு உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி போச்சு, டோர் உடஞ்சி போச்சு அப்படின்னா ரிப்பேரிங் பண்ணுறது, இந்த மாதிரி 10 வேலைகள்லாம் இருக்கும். கார்பெண்டரு இதுவும் நல்ல வேலை தான். இதுலேயும் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரைவேட்டாக இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஷூ ரேக் தேவைப்படுது, நம்ம குவார்ட்டர்ஸில் இருக்கோம், நமக்கு ஷூ ரேக் தேவைப்படுது, நமக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது பண்ணணும் அப்படி சின்ன சின்ன ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் நம்ம இருக்கோம், கவர்மெண்ட் டோர் உடஞ்சி போச்சு, கவர்மெண்ட் டோரோட சன்னல் பிஞ்சு போச்சு, அது உடஞ்சி போச்சுன்னா அது கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. நம்ம போய் நம்ம இது ஒரு செக்ஷன் இருக்குது, பில்டிங் பிளான்ஸ் ஒரு செக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அங்கே போய் எழுதி வச்சுருங்க, என்னோட குவார்ட்டர்ஸ் நம்பர் இது, இந்த நம்பரில் டோர் உடஞ்சிருக்கு, அந்த இது ஆணி எடுத்துருக்கு, இல்லை சிக்னல் உடஞ்சிருக்கு நம்ம எழுதணும்னா கார்பெண்டர் அவராக வந்து எல்லா சர்வீஸும் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கு எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்லை, அது ஃப்ரீ தான். ஏன்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ். நமக்கு பர்சனலாக ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது ஷூ ரேக் வைக்கிற மாதிரி, இல்லை புக்குக்கு சின்ன ரேக் வைக்கிற மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நம்ம போய் கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஆனால் அவங்க காசுன்னு கேட்க மாட்டாங்க. காசு நம்மளாக கொடுக்குறதா மரியாதை. ஏன்னா அவங்களோட பர்சனல் வேலை இல்லை, அவங்களோட பர்சனல் வேலை, அதனால அவங்க ஈஸியாக பண்ணி தருவாங்க. ரொம்ப கஷ்டம். வேலை ஃப்ரீயாக இருந்தாலும் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை வேலை இருக்குது அப்புறம் பார்க்கலாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம பர்சனல் வேணுங்கன்னா அவங்களோட ஷூ ரேக்லேருந்து எல்லாம் வாங்கி பண்ணிக்கலாம். ஆனால் பெரிய பெரிய ஒர்க்கெலாம் பண்ணி தர மாட்டாது, டைம் இருக்காது அவங்களுக்கு. சின்ன சின்ன ஒர்க்குகள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணி தருவாங்க. நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ 100, 200, 500 கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். இந்த மாதிரி கார்பெண்டரை பொறுத்தவரையில் கார்பெண்டர்லையும் சம்பாதிக்கலாம், பார்பர்லையும் சம்பாதிக்கலாம், வாஷர்மேன்லையும் சம்பாதிக்கலாம். இந்த 3 ட்ரேடு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படம் பார்க்குற ட்ரேட். மற்ற ட்ரேடு எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் நம்ம கைக்கு வராது. ஏன்னா பார்பர்களுக்கு முடி வெட்டுற வேலை எப்படி நம்ம 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா கொடுப்போம். வாஷர்மேன் தோபி அப்படிங்கிறது துவைக்கிற வேலை, எப்படியும் அவங்க துவைக்கிற துணிக்கு சிவில் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம பணம் கொடுத்தா ஆகணும். நமக்கு 3வது கார்பெண்டர், கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கொடுக்க தேவையில்லை. ப்ரைவேட்டாக நம்ம பர்சனலாக தேவைப்படுதா, கண்டிப்பாக நம்ம பணம் கொடுத்தா தான் அவங்க பண்ணி தருவாங்க. பணம் கொடுக்குறது தான் நமக்கு மரியாதை. இந்த 3 ட்ரேடு மட்டும்தான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம கையை பிடிக்காம நம்மளோட செலவுகளை பார்க்கலாம், ஈஸியாக நமக்கு வருமானம் தரக்கூடிய வேலைகள். இந்த 2 ட்ரேடுமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரேடு தான். ஆனால் என்ன, பார்பருக்கு டூட்டி வராது, கார்பெண்டருக்கு டூட்டி வரும். இந்த 2 வித்தியாசம். மற்றபடிலாம் கார்பெண்டருக்கு பார்பரோட டூட்டி அதிகம் வரும். ப்ரொடக்ஷன் டூட்டி வரும், அந்த டூட்டி வரும், வெளில போகணும் வரணும், எல்லா டூட்டியும் வரும். ஆனால் பார்பருக்கு வெளில போகணும், ப்ரொடக்ஷன், ஆர்ஓபி இந்த மாதிரி டூட்டிலாம் மேக்ஸிமம் வராது, ரொம்ப கம்மி. கார்பெண்டருக்கு எல்லா டூட்டியுமே வரும். 3 மாதம் ட்ரைனிங் தான் அவங்களுக்கு. அடுத்து என்ன வீடியோ பண்ணணும், என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள், நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.